அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு சிவலோகநாயகி உடனுரை அருள்மிகு சிஷ்டகுருநாதர் திருக்கோவில் திருத்துறையூர். இக்கோவில் பண்ருட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூரிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இறைவன் பெயர் சிஷ்டகுருநாதர் பசுபதீஸ்வரர். இறைவி பெயர் சிவலோகநாயகி பூங்கோதை. உற்சவர் சோமாஸ்கந்தர். தலவிருச்சம் கொன்றை. தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தீர்த்தம். புராணப் பெயர் திருத்துறையூர். தேவார பாடல் பெற்ற நடுநாட்டுத் தலங்களில் 15வது தலமாகும். தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் 226வது தலமாகும். கோவில் அமைப்பு. இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை. ஒரு முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது. வாயிலை கடந்தால் கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை காணலாம். உள்வாயிலை தாண்டி மண்டபத்தை அடைந்தால் இத்தலத்தின் இறைவன் சிஷ்டகுருநாதர் மேற்கு நோக்கிய சன்னதியில் சுயம்புலிங்கமாக அருட்காட்சி தருகிறார். அம்பாள் வடக்கு நோக்கிய சன்னதியில் அருட்காட்சி தருகிறாள். இவ்வாறு வடக்கு நோக்கிய அம்பாள் சன்னதி காண்பது மிகவும் அரிது. உட்பிரகாரத்தில் நர்த்தன கணபதி, பாலசுப்பிரமணியர், நடராஜர், நால்வர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, சண்டேஸ்வரர், வரதராஜ பெருமாள் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன. இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார். இத்தல முருகப்பெருமான் இரு தேவேருடன் கிழக்கு நோக்கியவாறு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இதில் தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் உமா மகேஸ்வரர் சுந்தரருக்கு தவநெறி தந்த காட்சி சாட்சி விநாயகருடன் கல்லில் சிற்பமாக உள்ளது. அம்பாள் சன்னதிக்கு எதிரில் ஸ்தலமரம் கொன்றை உள்ளது. பக்கத்தில் அகத்திரி வழிபட்ட லிங்கம். இத்தலத்தின் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தீர்த்தம். கோவிலுக்கு வெளியே உள்ளது. இத்தல இறைவனை சூரியன், பிரம்மா, விஷ்ணு, ராமர், சீதா, பீமன், அகத்தியர், நாரதர் ஆகியோர் வழிபட்டுள்ளனர். இவ்வூருக்கு அருகில் கிழப்பாக்கும் என்றொரு ஊர் உள்ளது. இங்கு ஒரு சிவலிங்கமும் உள்ளது. இவ்விடத்தில்தான் இறைவன் முதியவர் உருவில் சுந்தரருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்ததாகவும், பின்பு ரிஷபாரூடராக ஆலய விமானத்தில் காட்சி கொடுத்ததாகவும் ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. சுந்தரர் இயற்றியுள்ள இத்தலத்திற்கான இப்பதிகம் 7ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. சுந்தரர் தனது பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் உன்பால் அடியேன் தவநெறியையே வேண்டிக் கொள்வேன், வேறொன்றையும் வேண்டேன் என்று மனமுருகி பாடியுள்ளார். இப்பதிகத்தில் உள்ள பாடல்களை நன்கு பாடவல்லவர் தவநெறியை தப்பாது பெறுவர் என்று சுந்தரர் குறிப்பிடுகிறார். பெண்ணையாற்றின் சிறப்பை பற்றியும் ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிடுகிறார். சுந்தரர் காலத்தில் ஊரில் தெற்கே ஓடிய பெண்ணையாறு இன்று வடக்கே ஓடுகிறது. பழைய பெண்ணையாறு மலட்டாறு என்னும் பெயரில் தெற்கே உள்ளது. இத்தலத்தில் விநாயகர் கிழக்கு நோக்கியும், சிவன் மேற்கு நோக்கியும், முருகன் தெற்கு நோக்கியும், பார்வதி தேவி வடக்கு நோக்கியும் வீற்றிருப்பது இக்கோவிலின் சிறப்பு. 4 முக்கிய தெய்வங்கள் வெவ்வேறு திசையில் நோக்கி இருப்பதால் இந்த கோவில் தனித்துவமானதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது. வண்ணச்சரபம் தண்டாமாணி சுவாமிகள் இத்தலத்திற்கு பாடல்கள் பாடியுள்ளார். நான்கு மண்டபத்தின் தூண் ஒன்றில் இத்தலத்திற்கு சுந்தரர் பெண்ணையாற்றை ஓடத்தில் கடந்து வந்ததாக சொல்லப்படும் வரலாறு சிற்பமாக உள்ளது.
ஸ்தல வரலாறு. கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் நடந்தபோது அகத்தியர் தென் திசைக்கு வந்தார். வழியில் அவர் பல தலங்களில் லிங்கம் பிரதிஷ்டை செய்து சிவன் திருமணத்தை கண்டார். அவர் இத்தலம் வந்தபோது சிவனின் திருமணத்தை காண விரும்பி லிங்கம் அம்பாளை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இருவரும் அவருக்கு மணக்கோலத்தில் காட்சி தந்தனர். இத்தலத்தில் அகத்தியர் சிவனை மேற்கு நோக்கியும் அம்பாளை வடக்கு நோக்கியும் வைத்து வழிபட்டாராம். இறைவனின் திருமணம் வடதிசையில் உள்ள கைலாய மலையில் நடந்ததால் இவ்வாறு செய்தாராம். இதன் அடிப்படையில் அம்பாள் வாமதேவ முகமாக, அதாவது வடக்கு பார்த்த முகமாக தனி சன்னதியில் இருக்கிறாள். அம்பாளை இக்கோலத்தில் காண்பது அபூர்வம். ஸ்தல பெருமை. திருவெண்ணைநல்லூரில் சிவனை பித்தாய் என்று பாடி வணங்கிய சுந்தரர் இத்தலத்திற்கு வந்தார். அப்போது தென்பெண்ணையாறு குறுக்கிடவே கரையில் இருந்தே சிவனை வேண்டி பதிகம் பாடினார். அப்போது அங்கு ஒரு வயதான தம்பதியர் வந்தனர். அவர்கள் சுந்தரரை படகில் ஏற்றிக்கொண்டு மறுகரைக்கு அழைத்து வந்தனர். அப்போது சிவன் அவரது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து கொண்டார். சுந்தரர் சுற்றிலும் தேடி பார்த்தார். ஆனாலும் சிவனை காண முடியவில்லை. அப்போது முதியவர் அவரிடம், நீங்கள் தேடுபவர் மேலே இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். சுந்தரர் மேலே பார்த்தபோது சிவன் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி தந்தார். சுந்தரர் அவரிடம் தனக்கு உபதேசம் செய்யும்படி கூறினார். எனவே சிவன் சுந்தரருக்கு குருவாக இருந்து தவநெறி உபதேசம் செய்தார். எனவே சிவனுக்கு தவநெறி ஆளுடையார் சிஷ்ட குருநாதேஸ்வரர் என்று பெயர் பெற்றார். சிவன் இங்கு குருவாக அருள் செய்ததால் வியாழக்கிழமைகளில் விசேஷ வழிபாடுகள் நடக்கிறது. சுந்தரர் இத்தலத்தை தரிசித்து மாவாய் பிளந்தானும் மலர்மிசையானும் ஆவா அவர் தேடி திருத்தல மாந்தர் பூவார்ந்தன பொய்கள் சூழும் துறையூர் தேவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே எனும் பதிகம் பாடியருளினார். சகலகலா பண்டிதர் என்று அழைக்கப்படும் புனித அருள்நந்தி சிவாசாரியார் பிறந்த இடம் இது. சந்தானக்குரவர்கள் என்ற நால்வரில் இரண்டாவதான இவர் சாஸ்திரம், சிவஞான சித்தியார் மற்றும் இருபா 20 பற்றிய புகழ்பெற்ற நூல்களை எழுதியுள்ளார். இவருக்கு கோவிலின் நேர் எதிரே தனி சன்னதி அமைந்துள்ளது. நந்திக்கொடி பிரதோஷம். இக்கோவிலில் பிரதோஷத்தன்று நந்திக்கு பூஜைகள் செய்யப்படும் போது அருகில் நந்திக்கொடி கட்டுகின்றனர். சிவ வழிபாட்டில் முக்கியத்துவம் பெற்ற நந்திக்கு பிரதோஷத்தின் போது நந்தியின் படம் அச்சிடப்பட்ட கொடியை கட்டி வழிபடும் வழக்கம் முன்பிருந்தது. காலப்போக்கில் இவ்வழக்கம் மறைந்துவிட்டது. இலங்கையில் உள்ள சிவாலயங்களில் இந்த வழிபாடு தற்போதும் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தலத்தில் நந்தி கொடி கட்டி பிரதோஷ பூஜைகள் நடப்பது சிறப்பு. கோவிலுக்கு வெளியில் உள்ள அஷ்டபுஜ பத்ரகாளி சன்னதி மிகவும் விசேஷமான பிரார்த்தனை சன்னதி. சிவன் இத்தலத்தில் பெரிய லிங்க வடிவில் இருக்கிறார். ஆவுடை வலது பக்கம் இருக்கிறது. பௌர்ணமி மற்றும் திங்கட்கிழமை தோறும் சிறப்பு பூஜைகள் நடக்கிறது. திருமண புத்திரதோஷம் உள்ளவர்கள் இந்நேரத்தில் நெய்விளக்கு ஏற்றி வில்வ இலை அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். குரு பகவான் முக்கிய ஸ்தானத்தில் இருக்கும் கோவில் இது. எனவே அனைத்து வியாழக்கிழமைகளிலும் சிவன் மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. வியாழக்கிழமைகளில் இங்குள்ள இறைவனை வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. சந்தான பிராப்தி, அதாவது குழந்தை வரம் வேண்டுவோர் இங்குள்ள சிவலோக நாயகி தேவியை தொடர்ந்து
9 வெள்ளிக்கிழமைகள் பிரார்த்தனை செய்து வழிபட்டால் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.